ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி அடகு நகையை எப்படி ஒரு வருஷத்துக்குள்ளே திருப்பணும் அப்படின்றதுக்கான வீடியோ தான். நம்ம சேனலில் ஆல்ரெடி மணி சேவிங்ஸ் வீடியோ, அப்புறம் கோல்டு சேவிங்ஸ் வீடியோலாம் நிறையா கொடுத்துருக்கேன். அதே போல் கையில் ஒரு ரூபாய் இல்லாமல் எப்படி தாலி கொடி எடுக்கிறது அப்படின்றதுக்கான லாங் வீடியோவுமே கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக நம்ம சேனலில் உள்ள வீடியோ எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நம்ம சேனலை ஒன் டைம் எல்லோரும் விசிட் பண்ணி பாருங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன். ஸோ நான் ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணியிருந்தேன்னாலும் கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள். நான் என்ன மாற்றிக்கிறதுக்கு அது ஒரு வாய்ப்பாக அமையும் அப்படின்றத நான் நம்புகிறேன். இப்போ அடகு நகையை நம்ம ஒரு வருஷத்துக்குள்ளே எப்படி திருப்பணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். நார்மலாக நம்ம ஈடு வச்சுருப்போம். இதுக்கடையில் பார்த்தோம்னா அதுக்கு வருஷம் நம்ம வட்டியை கட்டி தான் மாற்றிக்கிட்டு இருப்போம். கிட்டத்தட்ட நான்லாம் பார்த்தீங்கன்னா இடம் வாங்கும்போது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் 5 லட்ச ரூபாய்க்கு ஈடு வச்சது. ஒரு 6 வருஷமாக அது வட்டியை மட்டுமே கட்டி திருப்பி வைக்கிற மாதிரியே இருந்துச்சு. அதுலேயும் சில நேரம் சில முட்டாள்தனமுமே பண்ணியிருக்கேன். அதனால கூட அதை அவ்வளோ நாள் திருப்ப முடியாமல் போனதுக்கு ஒரு காரணமும் இருக்குது. அது என்னன்றதையும் நான் சொல்கிறேன். இது நிறையா பேர் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு வைக்கும்போது எப்படின்னா பகனுக்கு ஃபஸ்ட்டு 32,000 தான் கொடுத்துருந்தாங்க. அப்போ அந்த 1 இயர் முடிஞ்சு பார்த்தோன்னா நம்ம நகைக்கு வட்டியை கட்டி மாற்றி வைக்கணும். நம்ம அன்னைக்கு காசு இல்லை அப்படின்னா சரி ஒரு வாரம் 10 நாள் ஆகட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணோம்னா கூட்டு வட்டி போட்டுருவாங்க. கூட்டு வட்டியாக போடும்போது ஒரு நாளைக்கு எக்ஸ்ட்ரா 400 300 அப்படி விழும். அப்போ அது அதிகமான அமௌண்ட் போகும் அப்படின்றதுக்காக நான் பயந்துக்கிட்டு என்ன பண்ணிடுவேன்னா அன்னைக்கு ஏன்னா வருஷம் நம்ம இப்போ வச்சு 2-3 வருஷம் இருக்குது இருக்குன்னு வைங்களேன். நம்ம வைக்கும்போது என்ன பண்ணுவோம், வைக்கும்போது கம்மியான அமௌண்ட்டுக்கு வச்சுருப்போம். அடுத்த இயர் நகை ரேட்டு கூடியிருக்கும், அமௌண்ட்டு கூட கொடுப்பாங்க. அப்போ அந்த நகையிலேயே கூட வச்சு இப்போ வட்டி 1 லட்ச ரூபாய்க்கு நான் முதலுக்கு வச்சுருக்கேன்னா வட்டி இப்போ 9,000 வருதுன்னா ரவுண்டாக 1,10,10 வச்சிடுறது. அப்போ அவங்க திருப்பி ஈடு வைக்கும்போது ஒரு 500 பிடிச்சிக்கிருவாங்களா. அப்போ 500 போக 500 என் கைக்கு வந்துடும். அந்த வட்டி 9,000 ஆயிரும். அப்போ 1,10,10,000 இப்படி 2-3 வருஷம் பண்ணுனா அந்த 1 லட்ச ரூபாய்க்கு இருந்தது கிட்டத்தட்ட 1,50,000 லட்ச ஆயிரும். 3 வருஷம் நம்ம அதிலேயே வட்டியை கட்டி திருப்பி வச்சோம்னா கடைசியில் அந்த அமௌண்ட் அதிகமான அமௌண்ட்டுக்கு போயிடும். கடைசியில் அந்த நகை நம்ம கைக்கு திருப்ப முடியாத அளவுக்கு போயிடும். இப்படி எனக்கும் ஆயிருக்கு. இதே மாதிரி நீங்களும் நிறையா பேர் பண்ணியிருக்கீங்களா, யாரும் பண்ணீங்களா அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம எப்படி இதை திருப்பலாம், நான் பண்ண தப்பெலாம் என்ன, நீங்கள் அதை கூடாது அப்படின்றதுக்கு தான் இது. கண்டிப்பாக வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அடகு நகைக்கடன் நம்ம அடகு எவ்வளோக்கு வச்சுருக்கோம், அந்த நகைக்கடன் என்னங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பட்டியல் போடணும். இப்போ ரெண்டாவதாக நம்ம நார்மலாக ஈடு வைக்கும் போது இன்னொன்று நம்ம கவனிக்கணும். ஒரே பேங்கில் நம்ம வைக்கணும் நார்மலாக. ஏன்னா சும்மா 2-3 பேங்கில் மாற்றி வைக்கிறது நமக்கு அது சிரமந்தான். ஒரே பேங்கில் வைக்கணும், சரியா? அப்போ ஒரே பேங்கில் வைக்கணும். அதே மாதிரி என்ன பண்ணணும், இப்போ 3 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா 4 லட்ச ரூபாய்க்கு ஒரே பொருளை அமௌண்ட்டை கொண்டு போய் வைக்கக்கூடாது. பிரித்து வைக்கணும். இப்போ ஒரு நெக்லஸ் வைக்கிறோம், ஒரு பெண்டன் வைக்கிறோம், இல்லை ஒரு மோதிரம் வைக்கிறோம், ஒரு தோடு வைக்கிறோம் அப்படின்னா அதை தனித்தனியாக நம்ம வைக்கணும். தனித்தனியாக நம்ம வைக்கும்போது பார்த்தோன்னா ஈஸியாக நம்மளால் திருப்ப முடியும். இப்போ மொத்தமாக அவ்வளோத்தையும் கொண்டு நம்ம வைக்கும்போது அதை நம்மளால் எடுக்கவே முடியாது. அந்த நகைக்கடன் அப்படியே மூழ்கித்தான் போகுது. அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா பிரித்து வைக்கணும். சிரமத்தை பார்க்காம நம்ம வைக்கும்போதே ஃபஸ்ட்டு பிரித்து வச்சிடணும், சரியா? அப்போ அடுத்ததை நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா மொத்த கடன் தொகை நமக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்க்கணும். நிறைய பேர் நம்ம கணக்கு போட்டிருப்போம், எனக்கு 4 லட்ச ரூபாய்க்கு இருக்குது, 3 லட்ச ரூபாய்க்கு இருக்குது அப்படின்ற கணக்கு நம்மளுக்கு இருக்கும். ஆனால் மொத்தத்துக்கு சரி இருக்கும். வருஷத்துக்கு ஒரு நேரம் வட்டியை கட்டி மாற்றி வைக்கிறதானே, நம்ம எப்போ திருப்ப போகிறோம், நம்மள்ட்ட என்ன காசாக இருக்குது அப்படிங்கிற அசால்ட்டில் நம்ம இருப்போம். அந்த அசால்ட்டுத்தனம் நம்மள்ட்ட இருக்கக்கூடாது. ஏன்னா நகை ரேட்டு ரொம்ப போய்கிட்டுருக்கு. புதுசாக நம்ம சேமிக்கிறதுக்கு பதிலாக உள்ள கடனை நம்ம அடைச்சி நம்ம வச்சுருக்கிற பொருளை காப்பாற்றுறது எப்போவுமே ஒரு பெட்டர் ஆப்ஷன் தான் நான் சொல்லுவேன்,
சரியா? இப்போ நம்ம வரவு செலவு கணக்கை பார்க்கணும். நமக்கு வரவு எவ்வளவு, நமக்கு எவ்வளோ செலவு நமக்கு போகுது, எவ்வளோ நம்மளால் சேமிக்க முடியும் அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ணணும். எனக்கு வருமானமே கம்மி, எனக்கு அதுக்கே பத்த மாட்டுக்கு, கண்டிப்பாக என்னால் சேமிக்க முடியாது அப்படின்னு நினச்சேன்னா கண்டிப்பாக நம்மளால் சேமிக்கவே முடியாது எந்த ஒரு காலத்துலேயும். இதுக்கு தான் நான் இன்னொரு ஐடியா கூட நான் மேலே லிங்க் கொடுக்கேன், கண்டிப்பாக அந்த வீடியோ பாருங்கள். நம்மளால் கையில் காசே இல்லாமல் எப்படி மாதம் 12,000 வரை நம்ம வருமானம் பார்க்கலாம் முதலீடு இல்லாமல் அப்படின்றதுக்கான வீடியோ நான் மேலே கொடுக்கேன், அதை பாருங்கள். அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது வந்து குழு லோன் மூலிமா எடுத்து நம்ம வந்து சேமிப்பு பண்ணுறது தான். ஸோ அதை யூஸ் பண்ணி பாருங்கள், அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் நம்ம என்ன பண்ணணும்னா எத்தனை நகைக்கடன் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடணும். சரியா? பார்த்து நம்ம அந்த அட்டையை எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு எடுத்து டோட்டல் போடணும். அதே மாதிரி இன்னொன்று நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா தேதிப்படி ஃபஸ்ட்டு நம்ம பிரித்து எழுதணும். எப்படி தேதிப்படி பிரித்து எழுதுறது அப்படின்னா இப்போ என்னென்ன தேதியில் நம்ம எவ்வளோ வச்சுருக்கோம் அப்படின்னு. இப்போ ஃபஸ்ட்டு நான் 2023 நான் ஒரு லட்ச ரூபாய்க்கு வச்சுருக்கேன்னா வைங்களேன். அப்புறம் 24 ஒரு 80,000 ரூபாய்க்கு வச்சுருக்கேன். அப்புறம் இந்த வருஷமாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 லட்ச ரூபாய்க்கு வச்சுருக்கோம் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு எல்லாத்தையுமே நம்ம எழுதிடணும். சரியா? இப்போ இந்த எழுதி வைக்கணும். எழுதி வைக்கிறதுல இன்னொன்று நம்ம முதல்ல ஒன்று பண்ணணும். இப்போ 1 லட்ச ரூபாய்க்கு நான் வச்சுருக்கேன், 2 லட்ச ரூபாய்க்கும் வச்சுருக்கேன், 80,000 ரூபாய்க்கு வச்சுருக்கேன். சரியா? இப்போ இதை நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நம்ம அடகு தேதி, என்ன பொருள், எவ்வளோ கடன், அப்புறம் அதுக்கு வட்டி என்ன அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ணணும். இப்போ 1 லட்ச ரூபாய்க்கு வட்டி நமக்கு என்ன போடுவாங்க, பேங்கில் நம்ம ஈடு வைக்கும்போது கேட்டாலே அவங்க சொல்லிடுவாங்க எத்தனை சதவீதம், மாதத்துக்கு எவ்வளோ வட்டி விழும் அப்படின்றத. அதை நம்ம வந்து கேட்டு நம்ம அதையும் நோட் பண்ணி வச்சுக்கிறோன்னா. அதே மாதிரி எத்தனை கிராம் இருக்குது அப்படின்றதையும் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம வந்து கணக்கு வச்சுக்கிறோன்னு. சரியா? இந்த கணக்கெலாம் இருக்குது எனக்கு, ஆனால் என்கிட்ட சேமிப்பு தான் இல்லை அப்படின்னு இங்கே சொல்கிறவங்க தான் நிறையா பேர் இருப்போம். சரியா? இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ நம்மளுக்கு தெரியும். இப்போ நம்மளாம் பார்த்தோன்னா இப்போ ஒரு சிலிண்டரே பிடிக்கும்னு வைப்போமே. இப்போ சிலிண்டர் காசு 353 ரூபா ஏறுது நமக்கு மானியத்தில். நம்ம சிலிண்டர் இன்றைக்கி நான் பிடிச்ச ரேட்டுக்கே நான் சொல்கிறேன். இன்றைக்கி சிலிண்டர் பார்த்திங்கன்னா கரெக்டாக 970 ரூபா அந்த ரேஞ்சில் நான் பிடிச்சிருக்கேன். எனக்கு 350 ரூபா எனக்கு சேவ் ஆகிருக்கு. சரியா? அதே மாதிரி இப்போ பார்த்தோன்னா மாதத்துக்கு நமக்கு 1000 ரூபா வந்து இப்போ கவர்மெண்ட்டில் நமக்கு கொடுக்குறாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டுமே. இப்போ நம்ம வீட்டில் இருப்போம். இப்போ ஒரு தையல் அடிப்போம், ஒரு ஹோம் பேக்கராக இருக்கலாம், இல்லை என்கிட்ட எதுவுமே இல்லைப்பா அப்படின்னு நினச்சோன்னா நான் மேலே ஒரு வீடியோ கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல, அதில் சொல்லியிருந்த மணிக்கு நம்ம வந்து இப்போ ஒரு குழு லோனை எடுத்து இப்போ ஒரு மாதம் குழு லோன் ஒரு லட்ச ரூபா எடுத்தோம் அப்படின்னா இப்போ அதை ஒரு 5 ரூபா வட்டிக்கு நம்ம இப்போ கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீக்லி நமக்கு 5000 ரூபா நமக்கு கிடைக்கும். அப்போ அந்த 5000 ரூபாயை நமக்கு முதலீடே இல்லை, நம்ம குழு லோனுக்கு கட்டுற 1000 ரூபாயை நம்ம கட்டிட்டு மீதி அந்த 4000 ரூபாயை நம்ம ஒரு இந்த நகைக்கடனில் நம்ம கட்டலாம். இது எப்படி நம்ம நகைக்கடனில் கட்டலாம் அப்படின்றது ஃபஸ்ட்டு நார்மலாகவே சின்ன அமௌண்ட்டை நம்ம வந்து டார்கெட் பண்ணணும். ஏன்னா இப்போ எடுத்த உடனே பெரிய அமௌண்ட்டை நகை பெருசாக இருக்குது, பெரிய அமௌண்ட்டு ஃபஸ்ட்டு பெரிய கடனை நம்ம குறைக்கும் போது நமக்கு பெரிய தலைவலி வந்து மாறும், பெரிய பாரம் குறைஞ்ச மணி இருக்கும் அப்படின்னு நம்மளை நிறையா பேர் நினைப்போம். அதை நம்ம நினைக்கவே கூடாது. நார்மலாக அதுக்கு தான் நம்ம சேனலில் கூட ஸ்னோபால் மெத்தட்னு நான் ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். நார்மலாகவே நம்ம சின்ன கடனை டார்கெட் பண்ணணும். சின்ன கடன் வந்து நமக்கு ஷார்ட்டாக நமக்கு குறையும். அப்போ குறையும் போது பார்த்திங்கன்னா சின்ன கடன் குறையும் போது நமக்கு அடிக்கடி நம்ம குறைஞ்சிக்கிட்டு வர்றது நமக்கு தெரியும். அப்போ நமக்கு அது ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். அப்போ நீங்கள் சின்ன கடனை நார்மலாகவே நீங்கள் டார்கெட் பண்ணுங்கள். சரியா? அப்போ டார்கெட் பண்ணும்போது நமக்கு இப்போலாம் என்ன ஒரு பெட்டர் ஆப்ஷன் வந்துட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க் ஆப் மூலமாக கட்டுறது ஒரு ஆப்ஷன் வந்துட்டு. நம்ம எந்த பேங்கில் நம்ம வந்து நகை ஈடு வச்சுருக்கோமோ அந்த பேங்கில் பார்த்திங்கன்னா ஆப் மூலியமாகவே அதில் வந்து வட்டியை கட்டலாம், 100 ரூபாயிலேருந்தே கட்டலாம் அப்படின்றதுக்கான ஒரு ஆப்ஷன் இப்போது இருக்குது, ரீசெண்டாக வந்திருக்கு. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. இந்த மெத்தடை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது மூலியமாக நம்ம 100 ரூபாயிலேருந்து கட்டலாம் அப்படின்னு சொல்லும்போது இப்போ நமக்கு கையிலேயே இப்போ ஒரு 5000 இருக்குது, 3000 இருக்குன்னா கூட நம்ம நார்மலாக ஆமாம் 1 லட்ச ரூபாய்க்கு ஈடு வச்சுருக்கோம், இதுக்கு இந்த 2000 3000 கொண்டு போய் நம்ம பேங்கில் கட்டுறதா அப்படின்ற மாதிரி ஒரு யோசனை நமக்கு வருது. இப்போ இது பேங்க் ஆப் மூலியமாக நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம 100 ரூபாயிலேருந்து நம்மளால் போட முடியும். அப்படின்றப்ப நம்ம 100 ரூபாயிலேருந்து அதில் என்ன செய்வோம், நம்ம போடலாம். அப்போது சரி கட்டிடுவோம் அப்படின்ற மாதிரி நினச்சி நம்ம கட்ட ஆரம்பிச்சிடுவோம். சரியா? இப்போது இது வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்
அப்படின்னு நான் சொல்லலாம். கண்டிப்பாக இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணும்போது நமக்கு நிறையா வித்தியாசம் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய பேர் ஒரு முட்டாள்தனம் பண்ணுறோம். நமக்கு லட்சக்கணக்கில் கடன் இருக்கும். பட் நகை ரேட்டு கூடுது அப்படின்றப்போ நம்ம ஒரு சிறு சேமிப்பை நம்ம பண்ணுறோம். சரியா? சிறு சேமிப்புங்கிறது பண்ணுறது தப்பே கிடையாது. இப்போ நமக்கு நிறையா கடன் இருக்கும்போது நம்ம கடன் அடைக்கிறது பெட்டரா, சேமிக்கிறது பெட்டரான்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ரூ. 1,00,000 நான் வச்சுருக்கேன். 2023 வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 3 பவுன் தான் நான் வச்சுருப்பேன். சரியா? 3 பவனத்தை நான் ரூ. 1,00,000 நான் வச்சுருப்பேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2 பவனுக்கே நமக்கு ரூ. 1,00,000 கிடைக்கிது. சரியா? ஏன்னா நகை ரேட்டு அந்த அளவில் நமக்கு போய்கிட்டுருக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம புதுசாக ஒரு பொருளை உருவாக்குறது நல்ல விஷயம். பட் அதே சமயம் நம்மக்கிட்ட உள்ள பொருளை நம்ம இழந்துடக்கூடாது. அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வருமானத்தில் உங்களால் எக்ஸ்ட்ரா சேமிக்க முடியும்னா கண்டிப்பாக சேமிப்பு பண்ணுங்கள். சேமிப்பும் சரி, கடனுமே சரி, நமக்கு பார்க்க சின்னதாக தெரிஞ்சாலுமே நாளடைவில் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப பெருசாக இருக்கும், எங்கேயோ கொண்டு போய் நிற்கும். அதனால் சேமிப்பு பண்ணணும்னு நினைக்கிறது தப்பு கிடையாது. முடிஞ்ச அளவு உங்கள் கடனை வந்து நீங்கள் அடைச்சிட்டு சேமிப்பு பண்ணுங்கள். அதுதான் ஒரு நல்ல ஆப்ஷன். சரியா? இப்போ நமக்கு வந்து இது மூலிமா இப்படி நம்ம கணக்கு போடும்போதும் இந்த பேங்க் ஆப் மூலியமாக நம்ம வந்து பணத்தை ரூ. 100 கட்ட முடியும் அப்படின்னு சொல்லும்போதும் நம்ம வைக்கிற நகையை நம்மளால் ஈஸியாக வந்து கட்ட முடியும். நார்மலாகவே நம்ம ஹஸ்பண்ட் வேலைக்கு போவாங்க, நம்ம வீட்டில் இருப்போம், நமக்கு வந்து எந்த வருமானமே இருக்காது. அவங்க உழைக்கிறது பிள்ளைய ஃபீஸ்க்கும் நமக்கு மந்த்லி எக்ஸ்பென்ஸுக்குமே சரியாக போகும். அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. கண்டிப்பாக வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே ஏதாச்சும் வீட்டில் இருந்தபடியே ஒர்க் பண்ணுங்கள். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஹோம் பேக்கருக்கெலாம் நல்ல டெவலப்மெண்ட் இருக்குது. ஸோ இப்போ ப்ரௌனிஸ்லாம் கூட பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கம்மியான பட்ஜெட்டில் போய் அதிகமான லாபத்தை தருது. ஸோ அப்படி ஏதாச்சும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதெல்லாம் கம்மியான முதலீடு வேணும். அதுவுமே ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு தொழிலுமே நான் சொல்லுவேன். கண்டிப்பாக அந்த வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா நானுமே வந்து அப்படி தான் இருந்தேன். இப்போ இந்த ஹோம் பேக்கர் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 1 கிலோ ப்ரௌனி வந்தால் கூட எனக்கு ரூ. 300 கிடைக்கும் ஒரு நாளைக்கு. அப்போ 10 நாளைக்கு ரூ. 3000. சரி, அப்போ ஒரு மாதத்துக்கு எனக்கு ரூ. 9,000 கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் இருக்கிறவங்க ஏதாச்சும் ஒன்று நம்ம ஹஸ்பண்டுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஏதாச்சும் பண்ணி நம்ம வந்து இப்படி சிறு சேமிப்பு கண்டிப்பாக பண்ணணும். சரி, அப்போ தான் நம்ம ஈடு வச்ச நகை கடன்களை நம்மளால் கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டி வந்து திருப்ப முடியும். நார்மலாக திருப்ப ஆசைப்பட்டீங்கன்னா சின்ன நகை கடனை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். சரியா? அதை ஃபஸ்ட்டு திருப்பி எடுக்கும்போது ஒரு கடனை நம்ம எடுத்துட்டோன்னா அப்பாடா ஒரு பொருள் நம்ம கைக்கு வந்துட்டுப்பா அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு எண்ணம் வரும். ஸோ அது கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பாருங்கள். எனக்கும் நல்லா மோட்டிவேட்டாக இருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன். கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் காய்ஸ்.